ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜி. இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. ஃப்ரேம் பாருங்க ஜி செக்மெண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் மார்வல் மூவிஸில் வந்த எனக்கு பிடிச்ச டாப் 5 பெஸ்ட் ஃப்ரேம்ஸ். இதில் 5th பிளேஸில் ஹல்க்குக்கு வச்ச ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது. இதுலேயே ஹல்க்குக்கு 2 ஷாட்ஸ் இருக்குது. நம்பர் 1, இன்க்ரெடிபிள் ஹல்கில் ஹல்கோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன். இதுதான் ஹல்கோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இன் MCU. அது வரைக்கும் ஹல்க் யாருன்னு விஷுவலாக காமிக்காமல் வாயிலேயே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த சீனில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க. அப்போது அவரோட ஃபேஸுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்போ அவரோட கண்ணிலே தெரியும் ஹல்க் யாருன்னு. அவ்வளோ கோவக்காரர் ஹல்க். செகண்டு, தி அவெஞ்சர்ஸ் மூவியில் ஐ எம் ஆல்வேஸ் ஆங்க்ரி அப்படிங்கிற சீன் தான். MCUவில் ஹல்கை மாசாக காமிச்சது இந்த ஒரு சீனில் மட்டும்தான். அப்போது அவர் ஹல்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பஞ்ச் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அடுத்த மூவிஸ்லலாம் இந்தால டம்மி ஆக்கிட்டானுங்க. இதில் 4th பிளேஸில் டெட்பூல் விசஸ் உல்வரின் மூவியில் டெட்பூல் ஆர்மிக்கு எதிராக கிளைமேக்ஸில் டெட்பூல் அண்ட் உல்வரின் ஃபைட் பண்ண ரெடி ஆவாங்க. அப்போது உல்வரின் மாஸ்கை மாட்டிட்டு டெட்பூல் அண்ட் உல்வரின் ஒன்றா நிற்பாங்க பாருங்கள். இந்த படத்திலே அந்த ஒரு ஃப்ரேம் மாசாக வச்சுருப்பாங்க. இதில் 3rd பிளேஸில் அயன்மேன் 1 வர சீன் தான் இருக்குது. இந்த மூவியில் ஆர்மிக்கு வெப்பன் சேல் பண்ண அயன்மேன் போயிருப்பார். அப்போது மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அயன்மேன் பின்னாடி ஒரு மவுண்டைன் இருக்கும். அப்போ அது பிளாஸ்ட் ஆகும் பாருங்கள். தலைவன் கூலாக ஒரு போஸ் கொடுப்பாங்க. இந்த சீனை பார்க்குறப்ப இதுக்கு எவ்வளோ வேணால் சில்லறை சதற உள்ளாங்க. 2nd பிளேஸில் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான். நான் இந்த மூவி நேம் சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எந்த சீன் இருந்தாலும் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் 3 ஸ்பைடர்மேனும் ஒன்றா வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ண என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்கள். அந்த சீன்லாம் யாரும் இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. 3 ஸ்பைடர்மேனும் ஒரே மூவியில் வருவாங்கன்னு. அந்த சீன்லாம் தேட்டரை சரியான கூஸ்பம்ஸுங்க. 1st பிளேஸில் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் தான் இருக்குது. இந்த மூவியில் பல ஃப்ரேம்ஸ் மாஸாக இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு மாஸான சீன் எதுனா, என் தானே தலைவன் கேப்டன் அமெரிக்கா தேனாஸோட மொத்த ஆர்மியும் எதிர்த்து நிற்பான் பாருங்கள் தனியாக கிளைமேக்ஸில். இந்த சீன்லாம் லிட்ரலி தேட்டரில் பிளாஸ்ட்டு தான்.